இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் கார்னரில் இருக்க சென்னையோட ஃபேமஸான அத்து ஷாப் தான் போயிட்டுருக்கோம். ஹாய் கைஸ்! பாரிஸ் கார்னர்னாவே அங்கே இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன சிம்கி ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு ஈவிலை மேலே ஒரு க்ரேஸ் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஈவிலை ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லி. ஸோ அவள் வந்து எனக்கு பிளாக் கலரில் ஈவிலை வச்சு ஒரு ஆங்க்லெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவன் நிறைய இடத்துல சர்ச் பண்ணால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக இன்றைக்கி வந்து அது ஒரு ஷாப்பில் நாங்கள் பார்த்தோம். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு பீஸாக இருந்துச்சு. அதுவும் அவங்க வாங்கி கொடுத்தா. எனக்கு அந்த ஆங்க்லெட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பொடிநடையாக ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்தே போயிட்டே இருந்தோம். ஃபைனலி வி ஃபைண்ட் இட். நாங்கள் போனப்பவே வந்து செம்ம க்ரௌடு. அவங்க வந்து ரெடி பண்ணும்போதே வந்து செம்ம அரோமா. நாங்கள் வந்து ஒரு நார்மல் அத்தோ, ஒரு சிக்கன் அத்தோ, ஒரு ஃப்ரை அத்தோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு பக்கத்துலேயே வாழைத்தண்டு சூப் வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பிடிச்சதுன்னு தான் சொன்னாங்க. வர வழியிலேயே ஒரு கிராக் ஷாப் இருந்துச்சு. அது வந்து ஒரு சின்ன ஷாப் தான். ஆனால் அங்கே இருக்கிற கிராக்ஸ் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கிராக்ஸ் வாங்கினேன். ஜூடியோ வந்து ஒரு கிராக்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்டலும் ஃபைனலாக வந்தாச்சு. அவ்வளோதான். பாய்.